கொண்டு வாங்களேன். எதுக்கு? கொண்டு வாங்களேன். சோப்பு போட்டு குளிக்கிறப்ப மோதிரம் கைண்ட வேண்டுச்சு, எடுக்க முடியல. அவ்வளவுதானே, ஒரே நிமிஷத்துல எடுத்துறேன். மறுபடியும் நீங்களே போட்டு விடுங்க. நீ கேளு, பொண்ணுன்னா பேயும் இறங்கும். இந்த ஆளு இறங்காமலே போயிடுவாரு. நீங்களே கேளுங்க. சரி, நானே கேக்குறேன். துப்பாக்கி சார், என்ன வீட்டுல உப்பு மிளகா புளியில இருந்து காய்கறி வரைக்கும் தீர்ந்து போச்சு. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. 2 பேரும் ஒன்னா போக முடியாது. யாராவது ஒருத்தர் போய் சீக்கிரமா வாங்க. இன்னொருத்தர் என் கண்காணிப்புல தான் இருக்கணும். அப்ப நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? முன்ன பின்ன தெரியாத இந்த மரடங்கிட்ட இல்ல மரடர்கிட்ட என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறேங்கிறீங்களே, என்னங்க? நீ இங்க இருக்கிறதுக்கு சரிட்டு வராது. நீ பெட்ரூம்ல சொன்ன இந்த சார், துப்பாக்கி சார், தாய்க்குள்ள போகுது, நான் இங்கே இருக்கிறேன். நீ போயிட்டு வாடி. நான் போயிட்டு வர்றேன். நீ வெளியில போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ மணி 4 ஆச்சுங்களா? ஒரு 5:15 5:30 வந்துருவேன். அதெல்லாம் முடியாது. சரியா 5 மணிக்கெல்லாம் நீங்க இருக்கு. 1/2 மணி நேரத்துலயா? ஆமா. என்ன பத்தி வெளியில தகவல் சொன்னாலோ, ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலோ உன் வீட்டுக்காரரை நான் சுட்டுடுவேன். அப்படின்னா இவ 5 மணி வரைக்கும் என்ன உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு போறா, என் உயிர் உங்ககிட்ட. ஆமா, கரெக்டா 5 மணி வரைக்கும் பார்ப்பேன். நீங்க வரல 5:01 இவரை சுட்டுடுவேன். ஐயோ, கேட்டுட்டேடி. அங்கங்க பராக்கு பார்க்காத, அல்பதனமா நடக்காத. என் உயிர் உங்ககிட்ட. தாலியை கெட்டியா பிடிச்சுக்கோ. இது பழைய விரோதத்தை எல்லாம் நினைக்காத. பச்சா கல்யாணத்துக்கு வந்தாரே மொழியில என்ன நினைக்காத. வைர கம்பல் வாங்கி கொடுக்கல என்ன நினைக்காத. இப்பவே நேரம் ஆகுதுங்க, நான் வர்றேங்க. சல்லனு முகத்தை இப்படி திருப்பு. ஏங்க கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பாத்துணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? ஐயோ, அப்படியெல்லாம் அபசகனமா பேசாதீங்க. நான் கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ஏண்டி அவ்வளவு நெருக்கி விட்டதுல என்ன விடுற? 4:55 வந்து தாடிக்காரன் எடுத்து நீட்டிட்டு வர. இந்த வண்டி நிறுத்து. இந்த புடலங்காய் எவ்வளவுயா? கிலோ 3 ரூபாமா. ஒன்னு எடுத்தா 2 ரூபா. இந்த கத்திரிக்காய், பீன்ஸ், பாவக்காய், பரங்கிக்காய் எல்லாம் சேர்த்து எவ்வளவுயா? எல்லாத்தையும் எப்படிமா சேர்த்து சொல்ல முடியும்? அனைத்தனையா தாம சொல்ல முடியும்? ஐயோ, நான் எதை சொல்வேன், எப்படி சொல்வேன்? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடியா. நான் பச்சை பச்சை குழந்தை மாதிரி சார். என்னது பிரசவ வேதனையா போச்சே? ஐயோ, அம்மா வந்துருவா சார். மெட்ராஸ்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு போச்சுல. பஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரே நெரிசல். எஸ்பெஷலி பொம்பளைங்கன்னா பயங்கர நெரிசல். ஏன் சார் 5 நாளா 5.5 நாளா? 5 ஐயோ, இன்னைக்குன்னு இப்படி படப்படன்னு ஓடுதே. திக்கு திக்குன்னு வேற அடிச்சுக்குதே. நான் என்னத்த பண்ண? சதி பண்றா வரவே இல்ல. பாத்தீங்களா? இன்னும் வேற ஒண்ணு இல்ல. 25 வருஷமாச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. எந்த விதமான ஒரு விதமும் இல்ல. நூன் ஷோ பாக்கணும், காதல் பசிட்டா தனியா போகாதம்மா, நானும் வரேன். இதுக்கு ஒரு கோபமா? ஏன் சார் இந்த பொண்டாட்டிகள் எல்லாம் புருஷன் மேல இப்படி கோபப்படுறாளுங்க? போலீஸ்காரியா ஒருத்தன் வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? நாங்க தண்டனை கொடுக்க மாட்டோமா, மேஜிஸ்ட்ரேட் தான் தண்டனை கொடுக்கணும். அப்படியா? சரி, அதை விடுங்க. ஒருத்தர் 2 பேரை கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனை என்ன செய்வீங்க? தூக்குல போடுவோம். நீங்க எதையோ சொல்ல முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிதானமா. அங்கெல்லாம் நான் வரல, எங்கேயும் வரல. என்ன விட்டுடியா, நான் வீட்டுக்கு போகணும். எங்க என் வீடு? ஐயோ, எந்த பக்கம் இருக்கு என் வீடு? என்ன இப்படி புலம்ப வச்சுட்டானே. எப்பாச்சி ஒண்ணு இல்ல, கடிகாரம் ஓடுதான்னு பார்த்தேன் சார். நீங்க வேற ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். சார், இந்த கடிகாரத்தை நம்பி என்ன சுட்டுட்டாதீங்க, பின்னால வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது சுவிட்சர்லாந்து மேடு இல்ல,
என் மச்சனன் கூடுவாஞ்சேரியில டிக் டிக் வாட்ச் கம்பெனின்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அவனா ஒரு 4 சாமான பொறுக்கி இந்த கடிகாரத்தை செஞ்சு அவங்க அக்காவுக்கு பிரசன்ட் பண்ணான். பாடி வேற பார்ட்ஸ் வேற. ஐயோ ஐயோ ஐயோ. அத்தை அத்தை உங்களதான். நீயா ஏப்பா என்ன கூப்பிடுற? எனக்கு ஏற்கனவே நேரமாச்சு, நான் வரமாட்டேன். அடா இங்க வாங்க அத்தை. வந்து நீ என் வாயை கிளற போற, நான் எதையாவது வளருவேன். அது இல்ல அத்தை, நேத்துல இருந்து அங்கிள் பெட்ரோல் பங்கே வரல. எத்தனை தடவை போன் பண்ணாலும் யாருமே எடுக்கல. எடுக்க முடியல. பாவி பையன் எங்க எடுக்க விட்டான்? இந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டுறான், அந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டுறான். அவன் தாடியும் மீசையும் நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. துப்பாக்கி, தாடி, மீசை, யார பத்தி சொல்றீங்க அத்தை? சொன்னாதான் கொன்னுடுவானாமே. கெடு வச்சிருக்காப்பா, கெடு வச்சிருக்கான். 5 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகல, என் புருஷனுக்கும் அத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னா? 5 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டாப்பா. கொலகார பையன். என் புருஷன் நான் போய் காப்பாத்தனுப்பா. என்ன விடுப்பா. நான் சொன்னது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. வரட்டுமா? வர்றேன். அத்தை மிஸ்டர் கமான் நில்லுங்க. இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க மனைவி உங்களை மட்டும் இல்ல, என்னை ஏமாத்திட்டாங்க. இனிமே உங்களை சுடுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. இருங்க. 5 அடிச்ச உடனே என்ன நீங்க சொல்லணுங்கிறது நமக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தானே. ஒன்னும் சட்டம் எழுதி நம்ம கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பாருங்கய்யா. சார் நானும் அவ்வளவு அந்யோன்யமா குடும்பம் நடத்திருக்கோம் சார். என்னை எப்படியும் காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்துருவா. வழியில ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு 60 என்ற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேங்க. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பூரா ஸ்ட்ரைக்குங்க, ஸ்ட்ரைக். அதனால ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் தொங்குன்னு ஓடியாந்த, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, கணவனே கண்கண்ட தெய்வம் ஓடி வந்திருக்கிறா. ஓ மாதர் குல மாணிக்கமே, எங்க வீட்டு மகாலட்சுமி, அமர தீபம், ஆலய தீபம், என் இல்லற ஜோதியே. தம்பி, நல்ல வேலை. உன்னை எங்க சுட்டு கொன்னுடுவானோ அப்படின்னு பயந்தோம். நோ, அவன் என்ன சுட்டு முடியாது. ஏன்னா அது டம்மி துப்பாக்கி. இதை வச்சு உங்களை விரட்டி இருக்கான். நீங்களும் ஏமாந்துருக்கீங்க. ஐயே, வெத்து துப்பாக்கியா இது? அட பாவி, ஒரு நாள் முழுக்க அவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அத்தை பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் நேரா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். வெத்து துப்பாக்கின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பயலை பின்னி இருப்பேன். பின்னி இந்தாங்க இந்த ஜடையை பின்னுங்க. இத